டிவிக்கோட வேட்பாளர்கள சொன்னாங்க. அதில விஜய் பெரம்பூர்லயும், திருச்சி ஈஸ்ட்லயும் நிக்கிறாருன்னு சொல்றாங்க. அவர் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? பெரம்பூர் தொகுதி கேட்குறீங்களா? இல்லைனா திருச்சி கேட்குறீங்களா? பெரம்பூர் ஃபர்ஸ்ட்டு சொல்லிருங்க. ஓகே. பெரம்பூர் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக அப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் இந்த தொகுதியை தேர்ந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய மக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலித் மக்கள் அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 34% தலித் மக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவ வாக்குகள் அதிகமாக இருக்குது. அது போக முஸ்லீம் வாக்குகளும் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, அங்குள்ள மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அதிகமாக இருக்காங்க. பணக்காரங்களுடைய விகிதமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ஒர்க்கிங் தான் அதிகமாக இருக்கிறாங்க அங்கே. பெரும்பாலும் அங்குள்ள மக்களுக்கான முக்கிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி பிரச்சனை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோடு சரியில்லை. அதுக்கப்புறம் வளர்ச்சிகள் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரியான குறைகள் அவங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் ஏன் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஓட் ஷேர் அதிகமான மக்கள் தொகை இல்லாமல் ஒரு நடுத்தரமாக இருக்கக்கூடிய தொகுதி. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் எஸ்சி வாக்குகள் அதிகமாக இருக்கிறனால விஜய்க்கு அது ஈஸியாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சிறுபான்மை சமூகமும் அதிகமாக இருக்கிறனால அவங்க ஓட்டும் ஈஸியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடந்த முறை போட்டியிட்ட திமுக, அதிமுக அவங்களுடைய ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். திமுக இந்த தொகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.